மெட்டல் நமக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மெட்டல் நம்ம வந்து இந்த ஆசிட் பேஸ் சாப்டர் படிக்கும்போது நம்ம வந்து பார்த்திருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல். ஒரு ஆசிட்டா இருந்துச்சு அப்படின்னா அது மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு வந்து லிபரேட் பண்ணும். இஸ் இட் கரெக்ட்? ஓகே. அப்ப அதே மாரி என்ன பண்றேன்னா, ஆல்கஹால் இப்ப நம்ம வந்து ஒரு ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எத்தனால் வந்து எடுத்துக்கிறோம். CH3 CH2OH ஓகே. எத்தனால் எடுக்கிறோம். எத்தனால் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? சோடியம் மெட்டல் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது, அப்ப என்ன ஆகும்? சோடியம் வந்து ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணிட்டு, என்னன்னா சோடியம் ஈத்தாக்சைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். CH3 CH2O Na வந்து ஃபார்ம் ஆகும். பிளஸ் நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு வந்து லிபரேட் பண்ணும். ஓகேவா? ஆமா சார். அப்போ ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு அந்த ஹைட்ரஜன் பதிலா நமக்கு என்ன ஆகுது? சோடியம் மெட்டல் வந்து நமக்கு வந்து சோடியம் வந்து நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அப்ப இது அன்பேலன்ஸ்டா இருக்குது. அப்ப பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இது 2 மாலிக்யூல் எடுத்துக்கணும். சோடியமும் நமக்கு வந்து 2 மாலிக்யூல்ஸ் வந்து எடுத்துக்கணும். அப்ப நமக்கு என்ன இது 2 மாலிக்யூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். 2 ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு வந்து லிபரேட் ஆகும். ஓகே. அப்ப சோடியம் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் கூட வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணி அப்ப ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு வந்து லிபரேட் பண்ணுது. அப்பனா வாட் இஸ் த மீனிங்? அப்ப வந்து ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டா இல்ல பேஸா? ஆ? ஓகே. அப்போ நமக்கு இந்த ரியாக்ஷன் எதை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது? ஆல்கஹால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிட்ன்றது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனா உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்பியோட்டிக் நேச்சர் வந்து இருக்கும். அது சில டைம்ல நமக்கு வந்து ஆசிட்டாவும் பிஹேவ் பண்ணும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து பேஸாவும் நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். அப்ப ஆசிட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது? அது H+ வந்து நமக்கு வந்து குடுக்கும். ஆமா சார். கரெக்ட்டா? ஆமா சார். பேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது? OH- வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணணும். அப்ப ஆல்கஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டியூவல் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அப்ப ஆல்கஹால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சில டைம் நமக்கு என்ன ஆகும்? CH3 CH2 பிளஸ்ஸா இருக்கும். OH- வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணிரும். ஓகே சார். ஓகேவா? அப்ப OH- வந்து டொனேட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப சில டைம்ல அது என்ன ஆகும்? CH3 CH2 O- இருந்துகிட்டு H+ வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணும். அப்ப ஆல்கஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிட் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, பேஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது ஆம்பியோட்டிக் நேச்சர் வந்து இருக்கும். அப்ப இதுக்கு ஆசிட் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்றது தான் அந்த ரியாக்ஷன். ரியாக்ஷன் வித் சோடியம் மெட்டல். ஏன்னா நமக்கு நமக்கு எல்லாமே தெரியும். ஆசிடோட வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆசிட்? ஆசிட் லிபரேட் த ஹைட்ரஜன் கேஸ் when react with the sodium மெட்டல் கூட. மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆசிட் எல்லாமே ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் பண்ணும். அப்ப இதுவும் நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு லிபரேட் பண்ணுது. அப்ப நமக்கு வந்து ஆல்கஹாலுக்கு நமக்கு என்ன இருக்குது? அசிடிக் ப்ராப்பர்ட்டியும் வந்து இருக்குது. ஓகே சார். ஓகே. அப்ப நம்ம என்ன நினைச்சக்கூடாது? அப்ப ஆல்கஹால்னா நமக்கு வந்து ரொம்ப அசிட்டிக் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, பேஸாவும் சில டைம் வந்து ரியாக்ட் ஆகும். இது ஆல்மோஸ்ட் நியூட்ரல் தான். ஆல்கஹால் வந்து நியூட்ரல் மாலிக்யூல் தான். அது ஆம்பியோட்டிக் நேச்சர். அது ஆசிட்டாவும் பிஹேவ் பண்ணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸாவும் நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். ஓகே சார். ஓகே சார் கிளியர்?